நண்பர்களே, 2வது திருமணத்தை அதாவது எங்கள் அக்கா வந்து கல்யாணம் பண்ணிக்கினாங்க, அவங்கள நான் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றத உங்களுக்கான குழப்பத்துக்கான வீடியோவாக தான் ஒவ்வொரு பதிவாக நான் போட்டுட்டு வரேன். ஆனால் இந்த வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டத்தை மட்டும்தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே வந்து தப்பு இல்லாத மாதிரி காமிச்சிக்கிறீங்க. அவங்க 2 பேர் மேலேயே தான், உங்கள் அக்கா வீட்டுக்கார் மேலேயும் அவங்க அக்கா மேலேயுமே தான் தப்பு சொல்கிறீங்க. எல்லா பதிவுலையும் என்னையே தான் நான் குறைச்சி சொல்லிக்கிட்டேன், சரிங்களா? அது எப்படிலாம் நான் போய் சின்ன வயசில் ஏமாந்தேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியணும்ல, கண்டிப்பாக தெரியணும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியாமல் இருக்கக்கூடாது. என்னுடைய ஸ்கூல் லைஃப் ஓகேங்களா, பள்ளி பருவத்தில் தான் நான் அப்படி ஒரு டிசிஷன் வந்து எடுத்தேன். அது கரெக்டான டிசிஷன் கிடையாதுன்னு இப்போ 30 வயசில் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரிங்களா? எந்த பொண்ணாக இருந்தாலுமே இந்த மாதிரி ஆசைப்பாசெல்லாம் காமிச்சா அந்த வயசில் மயங்க தான் செய்வாங்க. அப்படி நான் மயங்கினதாக கூட நீங்கள் நினச்சிக்கோங்க. அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். 8th லீவில் தான் முதல்ல வந்து என்னுடைய எக்ஸ் கணவர் வேறு நிறைய பேர் சொல்ல வேணான்றீங்க, இன்னொரு திருமணம் செஞ்சுக்கினா தாங்க எக்ஸ் கணவர்னு சொல்லி இந்த வீடியோவை ஏதோ ஒரு முறையில் அவங்க பார்க்க செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடி போயிட்டாங்கல்ல, இப்போ இன்றைக்கி என் பிள்ளையெல்லாம் விட்டு ஓடிட்டாங்கல்ல. நிறைய பேர் நீ பண்ண டார்ச்சலால் தான் ஓடிட்டுருப்பாங்க, நீ வந்து கடன் அடைக்கிற அதை அடைக்கிற சீனை போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் ஒன்று நீ அவனை விட்டுட்டு வெளியே வரலம்மா, அவன் தான் உன்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறீங்க. யாரை விட்டு போனா என்ன, பிரிஞ்சு இன்னைக்கு அவஸ்தைப்படுறது நான் தானே. அது எதனால் ஆரம்பிச்சிச்சின்னு கண்டிப்பாக வந்து சொல்லி தானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும். இதுக்கப்புறம் எல்லாத்தையும் மூடி வச்சு என்ன ஆக போகுது, ஒன்றுமே கிடையாது, சரிங்களா? தைரியமாக நான் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் பேச தான் போகிறேன். இதை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் குடும்பம் தான் பார்க்குறீங்க இந்த வீடியோவை, சரிங்களா? எல்லாருமே குடும்பம் தான், யாரும் குடும்பம் இல்லாமலாம் பார்க்கல. தனியாக பார்க்குற ஆணா பெண்ணா குழந்தைங்களா இருந்தால் கூட மைண்டை தெளிவாக வச்சுக்கிட்டா தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதுக்கான பதிவாக தான் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன், சரிங்களா? 8th லீவில் எங்கள் வீட்டுக்காரை வந்து வீட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இப்படி ஒரு அத்தை பையன் இருக்கான், எங்கள் அப்பாவோட கூட பிறந்த அக்கா பையன் தான், சரிங்களா? அவர் ஆனால் நாங்கள் அவ்வளோ பார்த்ததில்லை. எங்கள் தாய் மாமாங்களாம் எங்களை தூக்கி வளர்த்துருக்காங்க, போயிருக்காங்க. இவர் வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. 8th தான் பார்க்குறேன். 8th லீவில் கரெக்டாக பார்த்துட்டு ஏஜ் அட்டன் பண்ண ஃபங்க்ஷனுக்கு வர வச்சாங்க. அப்போ பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். மாடியில் போய் சொல்கிறாங்க, அப்போவே வந்து பெரிய பொண்ணு வீட்டில் இருக்குது, ஆனால் சின்ன பொண்ணு வந்து நான் இருக்கிறதால அக்கா கொஞ்சம் அவருக்கு பார்த்த உடனே பிடிக்கல போல. என்னை மாடியில் போய் சொல்கிறாரு, கூப்பிட்டு போய் என் ஃபங்க்ஷனில் தான் முதல்ல அவர் சொல்கிறாரு, எனக்கு உன்னை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை தான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து பெரிய பொண்ணு இருக்கும்போது சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படின்றாங்க அப்படின்னு மாடியில் போய் பேசிட்டு சாப்பாடெல்லாம் வந்து ஊட்டி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்த நாளே சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கு வந்து அது ஒரு லவ்வாக தெரியல, ஏன்னா எங்கள் தாய்மாமாலாம் வளர்க்குறாங்கல்ல, அவங்களாம் எங்களை குளிக்க வச்சு சாப்பாடு ஊட்டி அப்படி தானே வளர்க்குறாங்க. அந்த மாதிரி நினச்சி நானும் சாப்பாடு வாங்கிக்கிட்டேன். ரொம்ப சின்ன வயசு இல்லை, 13 வயசு இருந்தாலும் நானும் சாப்பாடு ஊட்டி விட்டாங்க, வாங்கிக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஃபஸ்ட் அவர் ஊட்டி விட்டோடனே நான் வாங்கிக்கிட்டோடனே அவருக்கு வந்து இந்த பொண்ணு காதலை ஏற்றுக்கிச்சு அப்படின்னு அவர் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு 2-3 நாள் எங்கள் வீட்டில் தான் தங்கிட்டு அவங்களுக்கு சாப்பாடு நான் போடுறது, அவங்க ட்ரெஸ்ஸு துவைச்சி கொடுக்குறது. ஏன்னா இப்போ எங்கள் மாமாங்களுக்குமே நாங்கள் செய்வோம், எங்கள் மாமாங்க எங்களுக்கு செய்வாங்க. அந்த மாதிரி தாய் மாமா உறவுன்றது அப்பா ஸ்தானம், ஓகேங்களா? ஆனால் நிறைய பேர் தாய் மாமாவுமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, இருந்தாலும் அப்பா ஸ்தானம் மாதிரி அவங்க நம்மளை வளர்த்துருவாங்க. வளர்த்ததால இன்னொரு மாமா வந்த உடனே அதே மாதிரி பார்க்க தோணிடுச்சு எனக்கு. அதுக்கப்புறமா போகும்போது என்கிட்ட பைசாலாம் கொடுத்தாங்க, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ அப்படின்னு பணம்லாம் கொடுத்தாங்க. வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா கிராமன்றதால 10 ரூபாய் 5 ரூபாவே பெரிய விஷயம். 8வதுலலாம் 10th படிக்கும்போது தான் எங்கள் அப்பா வந்து ரொம்ப பணத்தெல்லாம் கொடுத்து எனக்கு எடுத்துட்டாருன்னு கூட சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா வந்து பணம் கொடுத்து கெடுப்பாராம்மா, என்னம்மா இப்படி சொல்லிட்டு சொல்லாதீங்க. அதுக்கு ஒரு பதிவில் கண்டிப்பாக சொல்கிறேன், தொடர்ச்சியாக பார்த்துட்டு வர போகிறோம். நம்ம உண்மையாக சொல்கிறேன், நடந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு வர போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் ரியலாகவே. அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப என்னடா இது இவ்வளோ பெரிய காசை நம்மகிட்ட கொடுக்குறாங்களே அப்படி சொல்லிட்டு அப்போ வந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை தான் எங்கள் அம்மா அப்பா எங்களை வளர்க்குறாங்களே. காலைல ஒரு 4 மணிக்கு எழுந்தேன்னா சாயங்காலம் 7 மணிக்கெலாம் தூங்கிடுவோம். ஆனால் அது வரைக்கும் அந்த சாப்பாடாக இருக்கட்டும், வீட்டு வேலையாக இருக்கட்டும், ரொம்ப கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் வளர்ந்த பொண்ணு. பார்த்த உடனே ஏன் எனக்கு வேண்டாங்க, எனக்கு 1000 ரூபாய்லாம் வேண்டாம். அவரோட அப்போதைக்கு வருமானம் 8000 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து ஒரு சின்ன கம்பெனியில் வேலை செஞ்சுருந்துருக்காரு, 8000 ரூபாய் வருமானம். அதில் அவங்க பெட்ரோல் போக எல்லாம் போக வரும். அவங்க அம்மா பார்த்திங்கன்னா சித்தாள் வேலைக்கு போய், ஹஸ்பண்ட் இல்லாதால சித்தாள் வேலைக்கு போய் சம்பாரிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க அம்மா ரொம்ப பணம் கொடுத்து கெடுத்து வச்சுருப்பாங்க போல். ஸோ இவர் கொடுத்துட்டு போயிட்டார், நீ ட்ரெஸ் வாங்கிக்கோ, செப்பல் வாங்கிக்கோ, வளையல் வாங்கிக்கோ. நான் வந்து எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். இதெல்லாம் ஒரு சின்ன இம்ப்ரெஸ் பண்ணுறது. உங்களுக்கு சொல்ல வர எதுக்குன்னு புரியுதுங்களா? நமக்கு சாப்பாடு ஊட்டுறது, நீ சாப்பிட்டியா நல்லா இருக்கியான்னு கேட்குறது, பைசா கொடுக்குறது, இதெல்லாம் வந்து ஒரு இம்ப்ரெஸ். இன்றைக்கி
அந்த பணம் எப்படி சம்பாதிக்கணும், பணம் வந்து என்னால் சம்பாதிக்க முடியும், யாரும் நமக்கு எதுவும் பண்ண தேவையில்லைன்ற மனநிலைமைக்கு நான் வந்தவ. அன்றைக்கி ஒருத்தன் பணம் கொடுத்த உடனே மைண்ட் செட் வந்து ஐயோ இவ்வளோ பெரிய ஆளா, இவங்க வந்து ரொம்ப பணக்காரங்களா, அப்படிலாம் நமக்கு மைண்ட் செட் ஆகிடும். பணத்தை மட்டும் என்றைக்குமே நினச்சி ஒரு பொண்ணு வாழ்க்கையை சூஸ் பண்ணிட்டு போகிறா அப்படின்னா மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கவே இருக்காது, சந்தோஷம் கண்டிப்பாக இருக்காது. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஏமாறலை, எனக்கு நடந்த பிரச்சனையை சொல்கிறேன், இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் போயிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போன உடனே ₹1 காயின் தான் அப்போலாம் இருக்கும், இல்லைன்னா நோக்கியா ஃபோன் குட்டியாக இருக்கும். எங்கள் அப்பா ஃபோன் கால் பண்ணால் நான் அவாய்ட் பண்ணிடுவேன், பயம், பேச முடியாது. ₹1 காயினில் எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவை பேச சொன்னாங்க. ஏன்னா எங்கள் அக்காவுக்கு தானே திருமணம் பண்ணுறதுக்கு, நிச்சயம் பண்ணுறதுக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு அவருக்கும் செட் ஆகாது ஜாதகம் அப்படி சொன்னதால் அக்காவுக்கு வந்து நிச்சயதார்த்தம் வந்து பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. வீட்டு பிரச்சனைலாம் உங்களுக்கு தெரியும், வேறு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன். ₹1 காயினில் போய்ட்டு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. எங்கள் அக்கா ஃபோன் பண்ணுவா, நான் கூட நின்றுட்டுருப்பேன். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 2 பேர் கூட நிற்பாங்க. பக்கத்து தெருவில் இருக்கும், வீட்டுக்கு பக்கத்து தெருக்கு போயிட்டு வருவோம் அடிக்கடி. அப்போ கால் பண்ணும்போது பார்த்திங்கன்னா தங்கச்சிக்கிட்ட கூடன்னு தினசரி கடைசியாக சொல்லுவார். நான் ஃபோன் பேசும்போது இவன் என் கூட வந்து கொஞ்சம் நேரம் நிற்பா, சாப்பிட்டீங்களா மாமா, என்ன மாமான்னு கேட்பேன். ஆனால் அவர் சொல்லுவார், நான் வந்து ஸ்கூலாண்ட ஒன்று பார்க்க வரேன், எனக்கு அக்காவை பிடிக்கல, நீ வந்து தயவு செஞ்சு வந்து வந்துருன்னு சொல்லுவார். எனக்கு இது அக்கா கிட்ட சொல்கிறதுக்கு நான் அன்றைக்கே என் அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன்னா முடிவு கிடச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவர் வந்து ஐயோ நம்ம தான் ஒரு பெரிய அழகி, அக்காலாம் நல்லாவே இல்லை போல் அந்த வயசில், ஓகேங்களா. எனக்கு நடந்ததை உண்மையாக சொல்கிறேன், ஆனால் அதெல்லாம் சுத்த தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன். நம்ம ஒரு பெரிய அழகி, உன் முடி நல்லாயிருக்கு, உன் கலர் நல்லாயிருக்கு, உங்கள் அக்கா கருப்பாக இருக்கா, உங்கள் அக்கா குண்டாக இருக்கா, அவளுக்கு தொப்பை இருக்குது, இப்படிலாம் என்கிட்ட பேசுவார் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு அது ரொம்ப இப்படிலாம் பேசினாங்களே இன்றைக்கி அப்படின்னு தோணுது, சீன் கூட தோணுது. ஆனால் அன்றைக்கி வந்து நம்மளை வர்ணிக்கிறாங்க, நம்ம தான் வந்து பெரிய ஒஸ்தியானவங்க, அவங்க வந்து நல்லா இல்லை அப்படின்னா நம்ம அக்காவை கேவலமாக சொல்கிறோம், நாளைக்கு நம்மளையும் கேவலமாக சொல்லுவான்னு புரிஞ்சிக்க தெரியல. பெருமையாக நினச்சிக்கிட்டு சரி வாங்க மாமா அப்படின்னு. இவன் எதுக்கு நீ வாங்கன்னு சொல்கிற அப்படின்னு கேட்டான். இல்லை அவர் வீட்டுக்கு வரேன்னாரு அப்படின்னு சொல்லி சமாளித்தேன். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கரெக்டாக பார்க்குறேன், காலையில் வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் ஒரு 9 மணிக்கு ஸ்கூல் உள்ள போகிறேன், சாயங்காலம் வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துரு, நான் உன்னை கூப்பிட்டு போகிறேன், இங்கே போன அங்கே போன உனக்கு இதை வாங்கி கொடுக்குறா அதை வாங்கி கொடுக்குறேன். நான் வந்து படிக்கிறதால அவர் அதை நல்லா பிரெயின் வாஷ் பண்ணிட்டார். புக் பேக் வாங்கி தரது, பென் வாங்கி தரது, இந்த மாதிரி என்னுடைய தேவைகள் வேணுமோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குது. வீட்டில் வந்து எதாவது கேட்டேன்னா அடிப்பாங்க, இல்லை திட்டுவாங்க. அந்த பொருளை வந்து அதோட கஷ்டத்தை உணர வச்சு வாங்கி கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வாங்கி தர மாட்டாங்க எங்கள் அம்மா அப்பா, அதுதான் நல்லது. அதனால தான் எனக்கு எல்லா பொருளையும் மதிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து கற்றுக்கிட்டேன். எதையுமே வந்து டக்குன்னு அலட்சியமாக நினைக்க மாட்டேன், எந்த பொருளையும் டக்குன்னு பணம் போட்டு வாங்க மாட்டேன். அந்த மைண்ட் செட் எங்கள் அம்மா அப்பா நல்ல விதமாக வளர்த்ததால தான் வந்துச்சு. இந்த மாதிரி சொந்த மாமான்றதால எனக்கு பயம் இல்லை. எங்கன்னா கூப்பிட்டா போவேன், எங்கெல்லாம் போக சொல்கிறாங்களோ வர சொல்கிறாங்களோ நான் மட்டும் திரிஞ்சிட்ருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் அமைதியாக இருந்தேன். அதுக்கப்புறமா நாங்கள் வெளியே வரச்சோம், ஐயோ மாமா வேறு ஸ்கூல் வாசல்லே வெளியே இருக்கிறாரே, நம்ம தான் படிச்சிருமே, திமிரு வேறு எனக்கு நிறையா இருக்கும். எப்படின்னா ஒரு 10 நாள் ஸ்கூல் போகலனா கூட நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேனே. அந்த மாதிரி ஒரு அப்சர்வேஷன் மெமரி இப்போ அவர் வந்து கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு. டக்குன்னு படிச்சிருவேன். 2 நாள் உட்காந்து படித்தேன், நான் மொத்தத்தையும் படிச்சிருவேன். அப்படியே படிச்சுக்கிட்டே இருப்பேன் ஒரே இடத்த உட்காந்துட்டு, எந்த கவனத்தையும் செதற விட மாட்டேன். இவர் கூட சுற்ற ஆரம்பித்த உடனே செகண்ட் மார்க் வந்துட்டேன். ஃபஸ்ட் மார்க்கில் இருந்த பொண்ணு 2வது மார்க் வந்துட்டேன். அப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துச்சு. ஏன்னா எனக்கு எப்பவுமே எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ எனக்கு பயம் வந்துச்சு. வாழ்க்கையே 2ஆவதாக போகிறேன்றது புரியல. ஸ்கூலில் வந்து செகண்ட் மார்க் எடுத்த உடனே அப்படி அழுத நான். அந்த படிப்பு மார்க்கெல்லாம் வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியல. ஒரு வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், ஆனால் வாழ்க்கையை தொலைச்சிட்டேன் பார்த்தீங்களா. வாழ்க்கையில் யார் முதல் படி வராங்களோ அவங்க தான் வந்து ஜெயிக்கவும் முடியும், நிம்மதியாக சந்தோஷத்தோடு இருக்கவும் முடியும். மற்ற ஸ்போர்ட்ஸு, டான்ஸு, படிப்பு, பணம் எதில் வேணால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள். கணவன் மனைவியோடு அன்பாக வாழ்கிற அந்த வாழ்க்கைக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்களோ அவங்க தான் கடைசி வரைக்கும் ஜெயிச்சதாக அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ். நான் புரிஞ்சுக்கினது அதுதான். அப்புறம் மிஸ்கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுக்கிட்டு எனக்கு வயிறு வலிக்குது அப்படின்னு பொய்யெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். சொல்லிவிட்டு மாமா கூட கிளம்பிடுறது. 10 மணிக்கே வெளியே வந்தோடனே அங்கேயே உட்காந்து பார்த்துட்ருப்பாரு. அவர் சாப்பிட்றாரா என்ன ஏதுன்னு தெரில. என்னை பைக்கில் உட்கார வச்சுட்டு ஒன்று பாண்டிச்சேரி கூப்பிட்டு போவாங்க,
அப்படி இல்லையா திண்டிவனத்துக்கு கூட்டு போவாங்க. மயிலம் கோயிலெலாம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திண்டிவனத்தில், அங்கே கூட்டு போவாங்க. செஞ்சிக்கோட்டை இருக்கும், செஞ்சிக்கோட்டை கூட்டு போவாங்க. இந்த மாதிரிலாம் போய் கூட்டிகிட்டு போய் பேசி 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 அரவணைப்பாக ஒரு மடியில் தூங்க வைக்கிறது, கொஞ்சறது, போகிறது, இந்த மாதிரிலாம் பண்ண நமக்கு என்ன ஆகும், அப்படியே ஃபுல்லாக அப்பா அம்மா ஞாபகமே போயிடுச்சு. எப்படா மாமா வருவார், மாமா எப்படா பக்கத்தில் இருப்பார், அது ஒரு மாதிரி அரவணைப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது நமக்கு எப்படி வார்த்தையாக சொல்ல தெரியல, அது ஒரு மாதிரி அரவணைப்பாக இருக்கும். அவர் வந்தால் நல்லாயிருக்கும், அவர் விட்டு பிரிஞ்சே இருக்க முடியாது ஒரு செகண்டு கூட அப்படின்ற அந்த ஈர்ப்புக்கு கொண்டு போயிட்டார் என்னை. அப்படியே ஃபுல்லாகவே ஒரு மாதிரி போதையாக அடிக்ட் ஆகிற மாதிரி உலகமே மாமான்ற அந்த ஸ்டேஜுக்கு ஒரு படிப்படியாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு அடுத்த வீடியோவில் நான் கண்டினியூ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன்.